Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சாஃப்ட்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் தான் பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா வீட்டிலேயே செஞ்சிடலாங்க. எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1.5 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ அது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும், ஃப்ளேவர் வரும். இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் நான் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்குறதுனால நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து சுகர் சிரப் எப்படி எடுக்கணும்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. குலோப் ஜாமுனுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், கம்பி பதம்லாம் எடுக்கக்கூடாது. அப்புறமேட்டுக்கு நமக்கு கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் நான் ஆன் பண்ணலை. அதோட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போது 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இந்த மாதிரி பால் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது குலோப் ஜாமுன் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும், நல்ல ஜூஸியாக இருக்கும். சுகர் சிரப்லாம் இறங்கி நல்ல ஜூஸியாக இருக்கும். இது வந்து பால் கோவா மாதிரி நமக்கு கிடைக்கிறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும் மாவும். இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பால் கோவா வந்து கிடைக்கிது. அதுவும் மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்குங்க. இப்போ கையில் இந்த மாதிரி உருண்டை பண்ணி பாருங்கள், நமக்கு உருண்டை பண்ண வருதான்ட்டு. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தாம்பாளத்தில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்க்குறேன். கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு, பேக்கிங் பவுடர் அந்த கோவாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியும் இல்லைன்னா பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தண்ணி தெளித்து மாவு பிசைகிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி தெளித்து பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்ங்க. இன்னும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மாவு வந்து நல்லா மிருதுவாக பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். உங்கள் விருப்பப்படி எந்த உங்களுக்கு உருண்டை வேணுமோ, எவ்வளோ பெருசோ இல்லை சின்னதோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி நல்லா ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் இருக்கும்.
நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெடிப்பு இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நம்ம போடும்போது வெடிக்காமல் இருக்கும். நல்லா அழுத்தி நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வெடிப்பு இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இனி வீட்லேயே நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். எனக்கு 1.5 கப் பால் பவுடருக்கு ஒரு 20 அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு குலோப் ஜாமுன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, எண்ணெய் வந்து ரொம்பவும் காயக்கூடாது, ரொம்ப மிதமான தீயாக தான் இருக்கணும். புகை வர அளவுக்கு நீங்கள் விட்டுறாதீங்க. மிதமான தீயில் தான் நான் வச்சு இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து பால் பவுடர் அப்படிங்கிறதுனால ரொம்ப மிதமான தீயில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். குலோப் ஜாமுன் போட்ட உடனே கரண்டியை போட்டு பிரட்டிடாதீங்க. நல்லா வேகிறதுக்கு அதுக்கு டைம் கொடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லா குலோப் ஜாமுனையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். குலோப் ஜாமுன் உள்ளே நல்லா வேகணும், அப்போ தான் சுகர் சிரப்பில் போடும்போது சுகரெல்லாம் நல்லா இழுத்துக்கும். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மிதமான தீயிலே வச்சுருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ கலர் கரெக்டாக இருக்குது. நமக்கு சூப்பராக வந்திருக்கு, குண்டு குண்டாக வந்திருக்கு. குலோப் ஜாமுன் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக இருக்குங்க, ரொம்ப சுலபமாக வீட்லேயே எல்லோரும் செஞ்சிடலாம். இப்போ எல்லா குலோப் ஜாமுனும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து சுகர் சிரப்பில் நம்ம சூடாக இருக்கும்போதே எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. இன்னும் 1 ஹவரில் நல்லா ஊறிடுங்க. அப்படி இன்னும் நல்லா ஊறணும் அப்படின்னா மறுநாள் நல்லா ஊறிடும். சுகர் சிரப்பில் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.